Hi friends, in this video we will discuss about some important question in unit 1 for PGTRB chemistry. First question, the carbon-carbon interatomic distance is 1.54 angstrom, then the atomic radius of carbon is. So இதுக்கான formula radius of carbon equal to interatomic distance of carbon divided by 2. Therefore 1.54 angstrom by 2 we get 0.77 angstrom. So option C. Second question, which of the following has the largest atomic radius? So நமக்கு தெரியும் in periodic table from top to bottom atomic radius increases. Therefore lithium first group பார்த்தீங்கன்னா lithium, sodium, potassium, rubidium, cesium சொல்லிட்டு டவுனில் வந்துட்டுருக்கோம். இங்கே ரேடியம் பொறுத்தவரையும் நமக்கு செகண்ட் குரூப்பில் கீழே இருக்கும். ஓகேவா? அப்போ ரேடியம் பொறுத்தவரையும் இட்ஸ் அ பிக்கர் சைஸ்ன்னு சொல்லணும். நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமானது யார் சொன்னால் ஆப்ஷன் சி radium. Third question, when the neutral atom is converted into the anion it's. அப்போ ஒரு ஆட்டம் வந்து ஆனியனாக மாறுதுன்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் கண்டிப்பாக மாறாது. அது அதிகமாகாது, குறையவும் குறையாது. ஆனால் சைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சி ஆப்ஷன். Fourth question, the smallest ion among the following is. இது போல் நம்ம சார்ஜ் கொடுத்துட்டான்னு சொன்னால் எதுக்கு வந்து சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான் வந்து சார்ஜ் அதிகமாக இருக்கோ அது ஸ்மாலஸ்ட் அயான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ஸ்மாலஸ்ட் அயான் நம்ம சொல்லலாம். தென் ஃபிஃப்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் கிரேட்டஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். நமக்கு தெரியும் ஒரு எலமெண்ட்டு ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பொறுத்தவரையும் பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 1s2 2s2 therefore fully filled s electron configuration. Therefore beryllium is more ionization potential compared than boron, மெக்னீஷியம், குளோரின். ஸோ இங்கே மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபில்டு தான், ஆனால் அதனுடைய சைஸ் பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பெர்லியம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு த நியூக்ளியஸ். தேர்ஃபோர் பெர்லியம் இஸ் மோர் ஐஇ. தென் சிக்ஸ்த் கொஷின், அட்டாமிக் ரேடியை அலாங் எ பீரியட். ஸோ இப்போ தான் பார்த்தோம் நம்ம குரூப்பை பொறுத்தவரையும் அட்டாமிக் ரேடியஸ் ஆர் சைஸ் பொறுத்தவரையும் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் இன்க்ரீஸ் த ஷெல் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அதே போல் இன் எ பீரியடில் அட்டாமிக் ரேடியஸ் பொறுத்தவரையும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் செவன்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் த லோயஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ லோயஸ்ட்னு சொல்லலாம் நெகட்டிவிட்டி பொறுத்தவரையும், இல்லை ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். இப்போ ஹையஸ்ட்னு சொன்னால் சிசிஎம் இஸ் த ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ். நம்ம பீரியாடிக் டேபிள்லே நெகட்டிவிட்டி அதிகமானது எதுன்னு சொன்னால் ஃப்ளூரின் தான். ஹையஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு யாருன்னு சொன்னால் ஃப்ளூரின். அதுவே லோயஸ்ட்டுன்னு சொன்னால் சிசிஎம். பாசிட்டிவ் பொறுத்தவரையும் சிசிஎத்துக்கு அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் பொறுத்தவரையும் சிசிஎம் இங்கே குறைவாக இருக்கும். தென் எய்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் அட்டாமிக் சைஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரும், நமக்கு ஃப்ளூரின் தான் வரும். ஏன்னா சிசிஎம் பொறுத்தவரையும் பீரியட் டேபிள் வந்து கீழே இருக்கும். சோடியம் பொறுத்தவரையும் 3 ஷெல் இருக்கும், 1s2 2s2 2p6 3s1 இருக்கும். சிஎல்லுமே அட்டாமிக் நம்பர் 17, அப்போ 3 ஷெல் இருக்கும். ஸோ எஃப் வந்து அட்டாமிக் நம்பர் 9, அப்போ 1s2 2s2 2p5 இருக்கும். அப்போ என்னுடைய சைஸ் பொறுத்தவரையும் இட்ஸ் ஸ்மாலஸ்ட் சைஸ்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி. 9th one, which ion has the greatest radius in the following.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே நெகட்டிவ் அயான் தான், ஆனையான் தான். ஸோ ஐ பொறுத்தவரையும் நமக்கு டவுன் த குரூப், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐ பொறுத்தவரையும் பிகர் சைஸ்ன்னு சொல்லலாம். தென் 10th ஒன், among the following the highest electron affinity. ஸோ அஃபினிட்டியோ இல்லை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோ ஆர் அயனைசேஷன் எனர்ஜியோ பார்த்திங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் அக்கார்டிங் டு தி குரூப் பொறுத்தவரையும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அஃபினிட்டி பொறுத்தவரையும் டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் த பீரியட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இங்கே பொறுத்தவரையும் நமக்கு இட் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் பொறுத்தவரையும் என்னாகன்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும், சல்ஃபர் வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சல்ஃபர் நம்ம குறைவாக நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஒரு டீவியேஷனுக்காக பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி சல்ஃபருக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் ஆக்சிஜன். தேர்ஃபோர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிமிலர்லி சிஎல்எஃப் பார்க்கும்போது தான் சிஎல்லுக்கும் எஃப் நம்ம கம்பேர் பண்ணாலுமே இதே டிவியேஷன் தான் இருக்கும். சிஎல் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஃப்ளூரின் அப்படின்னு நம்ம பேசுவோம் நம்ம. தென் 11th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் த பிக்கஸ்ட் சைஸ். சைஸ் பொறுத்தவரையும் கேட்டையான் இஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ், தேன் நியூட்ரல் ஆட்டம், தேன் ஆனையான் இஸ் த பிக்கர் சைஸ். அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் தான் ஆனையான். அப்போ பி இஸ் த பிக்கர் சைஸ். தென் 12th கொஷின், த லைட்டஸ்ட் அமங் த ஃபாலோயிங், லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் லித்தியம், ஏ. 13th கொஷின், வேலன்ஸ் பாண்ட் தியரி இஸ் எக்ஸ்பிளைன்டு பை. ஸோ யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு சொன்னால் லினஸ் பாலிங். அப்போ ஆப்ஷன் சி. 14th கொஷின், the percentage of ionic character in the bond between hydrogen atom of hydrogen molecule is. ஸோ ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் இட் இஸ் அ ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ இந்த மாலிகுலுக்கு there is no ionic character, therefore so it is a purely covalent molecule. therefore percentage of ionic character பொறுத்தவரையும் H2 மாலிகுலுக்கு 0. H2 மட்டும் கிடையாது, Cl2, Br2, I2, F2 இதுபோல் வந்து ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுல் எல்லாத்துக்குமே அயனிக் கேரக்டர் பொறுத்தவரையும் 0%. தென் 15th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot exist on the basis of molecular orbital theory. ஸோ இந்த 4 மாலிகுலில் எந்த மாலிகுல் வந்து does not existன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ C2 மாலிகுல் இருக்குது, ஹீலியம் 2 ப்ளஸ் மாலிகுல் இருக்குது, அயான்ஸ் இருக்குது, H2 ப்ளஸ் இருக்குது. ஹீலியம் 2 பொறுத்தவரையும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இதனுடைய பாண்ட் ஆர்டர் 0. எதுக்கெலாம் வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 0வாக இருக்கோ அந்த மாலிகுல் வந்து உருவாகாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் 15th கொஷின் ஆப்ஷன் டி. தென் 16th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் மேக்ஸிமம் பாண்ட் ஆர்டர். ஸோ ஏ ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் அதுக்கு 1, நைட்ரஜனுக்கு வந்து 3, ஃப்ளூரினுக்கு வந்து 1, ஆக்சிஜனுக்கு வந்து 2. ஸோ மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ நைட்ரஜன் மாலிகுல் இஸ் அ மேக்ஸிமம் பாண்ட் ஆர்டர். எப்பவுமே பாண்ட் ஆர்டர் அதிகமாகனு சொன்னால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இது பாண்ட் வந்து 3 பாண்ட் இருக்குது, ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டெபிலிட்டி. Then 17th question, the highest bond length from the following is. ஸோ பொதுவாக பாண்ட் length is inversely proportional to the bond order. ஸோ இந்த ஆப்ஷன் 2A பொறுத்தவரையும் O2 ப்ளஸ் இதனுடைய பாண்ட் ஆர்டர் 2.5, பி ஆக்சிஜன் பொறுத்தவரையும் பாண்ட் ஆர்டர் 2, சி ஆப்ஷன் பொறுத்தவரையும் O2 2 மைனஸுக்கு பாண்ட் ஆர்டர் 1, டி ஆப்ஷன் O2 மைனஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5ன்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய கம்மியான ஆர்டர் பொறுத்தவரையும் ஆப்ஷன் சி தான், O2 2 மைனஸ், ஏன்னா 1. அப்போ 1 வந்து
லீஸ்ட் நம்பர் சொல்லுவோம். அப்போ லீஸ்ட் நம்பர்னு சொன்னால் அதனுடைய பாண்ட் லெங்த் வந்து இருக்கிறதுலே அதான் அதிகமானது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. தென் 18th question, which of the following is the weakest bond? ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் சொன்னால் அயானிக் பாண்டு அண்ட் கோவலன்ட் பாண்ட் சொல்லணும் நம்ம. ஸோ வீக்கஸ்ட் பாண்டை பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் பாண்டு தான் இருக்கிறதுலே. அந்த கொடுத்த ஆப்ஷனில் வீக்கஸ்ட் பாண்ட்னா ஹைட்ரஜன் பாண்டு. 19th question, the molecules which has high bond order greater is there. இப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் லெங்க்த்து குறைவாக இருக்கும், ஆனால் பாண்டோடைய டிஸ்கஷன் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் எ ஸ்டேபிள் மாலிகுல், ஈஸியாக நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ. தென் 20th question, which has minimum internuclear distance. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் பாண்ட் ஆர்டர் அதிகமாக டிஸ்டன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் மாலிகுல் வந்து 2 பாண்ட் ஆர்டர், நைட்ரஜன் வந்து 3 பாண்ட் ஆர்டர், அண்ட் ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் பாண்ட் ஆர்டர் வந்து 1. அப்போ நைட்ரஜன் பொறுத்தவரையும் இட்ஸ் அ மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம பிரேக் பண்ண முடியாது, பிகாஸ் என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.